பிரைஸ் தி லார்ட். சிமியோன் தீர்க்கதரிசி இயேசுவை பற்றி என்ன சாட்சி கொடுக்கிறார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 2:25. சிமியோன் என்ற மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவர் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கனாய் இருந்தார். இயேசு பிறந்து 40 நாட்கள் பிறகு அவரை அர்ப்பணிப்பதற்காக பெற்றோர்கள் அவர் எருசலேம் உள்ள தேவாலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்பொழுது தீர்க்கதரிசியாக சிமியோன் இயேசுவின் ஊழியத்தை பற்றி 5 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். முதலாவது, இயேசு தேவனுடைய ரட்சிப்பு, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளார். இரண்டாவது, இயேசு தேசங்களுக்கு ஒளியாக இருப்பார், இஸ்ரவேலுக்கு மகிமையாக இருப்பார், அவருடைய பணி புறஜாதிகளிடையே வெளிப்படையாக தொடர்புடையது. மூன்றாவது, இயேசுவின் பிரசன்னம் இஸ்ரவேலின் பலரின் வீழ்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும். அதாவது இயேசுவின் ஊழியம் மக்களை 2 குழுக்களாக பிரிக்கிறது. இயேசுவை நிராகரிப்பவர்கள் வீழ்ச்சியை நோக்கி சென்றார்கள். அதே நேரத்தில் விசுவாசிக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வீழ்த்துதல் நோக்கி செல்வார்கள். நான்காவது, மனிதர்கள் இயேசுவை எதிர்ப்பார்கள். ஐந்தாவது, இயேசுவின் வருகை மூலம் ஒரு வாள் மரியான ஆத்துமாவை துளைக்கும். அது இயேசு தமது ஊழியத்தை மேற்கொள்ளும் போது தாய்க்கு கொண்டு வரும் வலியையும் துக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதன் மூலமாக மரணத்தை அது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆமென்.